ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் ஜாஸ்பர் டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம். நமக்கு ஐஸ்ஃபீல்டில் 11 o'clock போல் நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணுங்கிறனால எந்திரிச்சிட்டோம். அது மாதிரி சமையலுக்கும் நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுனால கொஞ்சம் ஏதாவது தேவை இருக்குன்னு நான் ரைஸ் குக்கரு, ரைஸு, அப்புறம் கொஞ்சமாக பேட்டர் ஐஸ் பேக்லாம் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால தேவையானதை குக் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஹோட்டல் ரூம்ல இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஹிண்டன்ல இருந்து நம்ம ஐஸ்ஃபீல்டுக்கே ஒரு 1 hour மேலே ட்ராவல் பண்ணிட்டு போகணும். அதனால சீக்கிரமாக கிளம்புனா சரியாக வரும்னு கிளம்பிட்டோம். காலையில் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருந்தது. அவங்களே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஸோ ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கு சப்வேல வாங்கிட்டோம். ஐஸ்ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு அங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு இருந்துச்சு. பட் நாங்கள் ஒரு டவுட்டில் எப்படி இருக்கும், நமக்கு கூட்டமாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு பசியாக இருந்தால் கிடைக்குமா என்னமோங்கிறதுல நாங்கள் சப்வேல லஞ்செல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் போனதுமே இந்த பஸ்ஸில் நமக்கு நம்ம செக்இன் பண்ணதுமே இந்த ப்ளூ கலர் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் தான் நம்மளை ஏற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம் தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அந்த பெரிய பஸ் ஒன்று இருக்கும். இந்த பெரிய டயர் வச்ச பஸ் இருக்குல்ல, இந்த பஸ்ஸில் 2வது ஒரு லொக்கேஷன் போனோன்னே மாற்றிடுவாங்க. அப்புறம் அதுலேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போனோடனே அங்கே ஐஸ்ஃபீல்ட்ஸில் நம்ம இறக்கி விட்டுருவாங்க. ஐஸ்ஃபீல்ட்ஸில் இறங்கினதுக்கப்புறமா நமக்கு ஒரு 20 to 30 minutes டைம் கொடுப்பாங்க. அவங்களே டைம் இறங்கும் போது சொல்லிடுவாங்க. திரும்ப பஸ்ஸில் ஏறுற டைம் நமக்கு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஐஸ்ஃபீல்ட்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறது என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐஸ்ஃபீல்ட்ஸோட டிக்கெட் நாங்கள் முதலையே ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். இது நிறைய பேக்கேஜ் மாதிரி ஆஃபர்லலாம் இருந்துச்சு. நாங்கள் ஐஸ்ஃபீல்டு தென் ஸ்கைவாக் ரெண்டும் இருக்கிற மாதிரி டிக்கெட் புக் பண்ணோம். இதில் இயர்லி செக்இன் மாதிரிலாம் டிக்கெட்ஸ் இருந்தது. காலையில் 9 o'clock 9:30 போலலாம் இருந்தது. பட் அதோட அவைலபிலிட்டி பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் 4 பேர் அப்படிங்கிறனால எங்களுக்கு அது டிக்கெட் புக் பண்ணும்போது கரெக்டாக காலி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ஃபேமிலி பேக் ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதுதான் எடுத்துட்டு இந்த ஐஸ்ஃபீல்ட்ஸ்க்கும் ஸ்கைவாக்கும் 2 கவர் பண்ணுற மாதிரி டிக்கெட் முதல்ல எடுத்து வச்சுருந்தோம். பஸ்ஸில் நம்ம வரும்போதே நமக்கு இந்த அத்தபஸ்கா கிளேசியர் அதை பற்றி சொல்லிகிட்டே வருவாங்க. 6 kilometer லாங் கிடக்க இருக்கும். அப்புறம் அந்த பஸ்ஸஸ்லாம் எங்கெங்கே இருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. பட் இந்த கிளேசியர் ரீச் ஆனப்போ அங்கே கரெக்டாக ஒரு பாயிண்ட் மாதிரி அங்கங்கே ரெட் ஃப்ளாக் மாதிரி மார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த சரௌண்டிங்குள்ளே இருந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப அதே பஸ்ஸில் நம்ம போர்ட் ஆகிட்டோன்னா அந்த பஸ் அங்கேருந்து நம்மளை ஸ்கைவாக் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸ்கைவாக் போனதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ நேரம்னாலும் அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அதே பஸ்ஸில் ரிட்டர்ன் வரணும்னு இல்லை. எந்த பஸ் இருக்கோ நம்ம அங்கே போய் அப்படியே லைனில் நின்னோன்னா அடுத்தடுத்து ஒரு 15 minutes ஒன்ஸ் பஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம திரும்ப அந்த ஐஸ்ஃபீல்ட்ஸ்க்கு டிக்கெட் எடுக்கிற ஏரியா இருக்குல்ல, அங்கவே போய் நம்ம இறக்கி விட்டுருவாங்க. டிக்கெட்ஸ் அது மாதிரி ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் அங்கே போனப்போ நாங்கள் பார்த்தப்போ அங்கேயுமே டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க அங்கே கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் முதலே ஆன்லைனில் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணி தான் போனோம். பஸ்ஸில் கரெக்டாக அந்த ஸ்கைவாக்கோட என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் நம்ம நடந்து போய் அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கைவாக் அல்லது கிளாஸ் பிரிட்ஜ் ஏதோ ஒன்று. ஸோ 2 ஒன்று தான். அதை நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருந்ததுனால நிறைய இடத்துல அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி அந்த மவுண்டன்லேருந்து ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக கொட்டிக்கிட்டு இருந்தது. அந்த வியூவெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நாங்கள் வர்றதுக்கு முந்தின நாள் பயங்கர ஸ்னோ. நேற்று ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த vlog 1லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கிளாஸ் பிரிட்ஜ்லேயும் ஃபுல்லாக ஸ்னோ. அதனால ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிளாஸ் பிரிட்ஜோட கார்னர் மட்டும் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக மேட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நார்மலாக அந்த மேட் நமக்கு ஸ்னோ பெய்யலைன்னா அந்த மேட் இருக்காது. ஸ்னோ பெஞ்சதுனால அந்த கிளாஸ் பிரிட்ஜோட ஒன் சைட் கார்னர் நம்ம கிளாஸுங்கிறனால வலிக்கி விழுந்துருவோம்ல, அதனால ஃபுல்லாக அந்த மேட் போட்டிருந்தாங்க. மேட்டில் தான் நடந்தோம். நம்ம கிளாஸ்லேயே நடக்கலாம். கொஞ்சம் பயப்படாமல் நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம நடந்துக்கணும். ஸோ பயந்தாலுமே நம்ம அங்கங்கே ஆள் இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம். அவங்களுமே நின்றுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் எதால் மேக் பண்ணியிருக்காங்க, அந்த டெம்பர் கிளாஸ் எந்த அளவுக்கு திக்கண்டு கிளாஸாக இருக்குது, அதில் ஸ்க்ரூஸ் எல்லாம் எதில் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த கிளாஸில் இறங்கலை. அந்த மேட்லேயே மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஏன்னா நல்லா ஸ்னோங்கிறதுனால வலிக்கு விழுந்தா அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி அந்த வாட்டராகவே மெல்ட் ஆகும் இல்லையா, அது வலிக்கு விழுந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கிறதுக்கும். அதனால வந்து அந்தளவுக்கு நாங்கள் இறங்கலை. திரும்ப அந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த நம்ம இறக்கி விட்டாங்களோ அந்த இடத்துல வந்து நின்னப்போ திரும்ப வந்து நம்மளை அந்த ஐஸ் ஃபீல்ஸ் இடம் இருக்குல்ல, அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம டிக்கெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம்னா அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டு இருந்தது. நாங்கள் முதலே வந்து சப்வேல லஞ்ச் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதனால் நேராக காருக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா டைம் வந்து ரொம்பவே அந்த 2:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. பசங்களுக்குலாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன பையன் எப்போவுமே காரில் தூங்கவே மாட்டான். இந்த டைம் அவ்வளோ டயர்டு அவனுக்கு. நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டான் சாப்பிட்டதும். நான் லஞ்சுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த குட்டி இட்லி வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் முதலே சொன்ன மாதிரி என்ன கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்னோ ஏரியாலலாம் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து பேட்டர்லாம் வந்து ஐஸ் பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ரைஸ் குக்கரும் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ரைஸு எல்லாமே அட்லீஸ்ட் பசங்களுக்காவது கொடுக்கலான்ட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து இன்றைக்கி குட்டி இட்லி மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முதல் நாள் கொண்டு வந்திருந்தேன் இந்த தக்காளி தொக்கு, சிக்கன் கிரேவி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படியே ரீஹீட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனாலுமே வந்து அந்த சப்வேல உள்ள சாப்பிட்டதுமே ரொம்ப அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் போயிட்டோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேயே வந்து நாங்கள் ஃபேமிலி பேக் மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு 4 o'clockலாம் வந்து அங்கே ரீச் ஆனோம். அங்கே போகும்போது ஒரு 4 கிட்டக்க ஆச்சு. பட் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டிடுச்சு. போகும்போதுமே லைட் ஸ்னோ இருந்துக்கிட்டே இருந்தது, சுற்றி ஸ்னோ. நடுவில் வந்து நல்லா பூல் இருந்தது. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 6:30 வரைக்கும் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பும்போது பயங்கர ஸ்னோ. அந்த பாதையே பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி நம்ம மவுண்டெயின் மேலே தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். டின்னர் வந்து அன்றைக்கி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பசங்களாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. Day 3 vlog வந்து இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். பாய்.